நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளிடத்தில் யாராவது ஒரு வந்து இன்டர்வியூ வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கேள்வி நம்ம இடத்துல கேட்டோன்னு வச்சுக்கலாம், ஹூ இஸ் யுவர் எனிமீஸ் அப்படின்னு கேட்டோன்னா நம்மள்ட்ட என்ன பதில் இருக்குது? ஹூ இஸ் மை எனிமி? என்னுடைய எதிராளி யார்? எனக்கு எதிராக இருப்பவர் யார்? எதிராக இருக்கிற காரியங்கள் என்ன? ஹூ இஸ் மை எனிமீஸ்? நம்ம சிறு வயதில் இருக்கும்போது நம்ம சொல்லுவோம், நம்மளுக்கு எனிமி யாருன்னு கேட்டால் நம்ம வீட்டுக்காரரே சொல்லுவோம், என் அண்ணா எதிரி, என் அக்கா எதிரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்றைக்கு நாம் வந்து நம்முடைய நாம் ஒரு கேள்வி போடுவோம், ஹூ இஸ் மை எனிமி அப்படின்னு பார்த்தோன்னா, சம் பீப்புள் மே சே இட் இஸ் மை டாட் இஸ் மை எனிமி and he is not giving me what I ask. Some people say it is my mom because he is not cooking the food that I like it அப்படினு சொல்வாங்க. Some people say it's my brother because he is not giving me enough money. Some people say it's my sister because he's always go and tell mom and dad about me அப்படினு சொல்வாங்க. நான் இப்படியாக अनेक நம்ம யோசிச்சு கொண்டிருக்கோம், he is my enemy, he is my enemy, he is my enemy, these are the people my enemy அப்படினு நினைச்சு கொண்டிருக்கோம். ரியாலிட்டி எப்படி பார்த்தீங்கன்னா, again you ask yourself and check yourself, who is my enemy? எனக்கு எதிராளியா இருந்தா யாரு? Sorry, who is my enemies? Is an enemy someone who is against us? எங்களுக்கு நம்ம யோசிக்க, எங்களுக்கு எதிராக வருகிறோம் எல்லாருமே நம்மளுக்கு எதிரியா எனிமியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அல்லது ஒரு who is நம்மளை எதிர்பார்க்கிற காரியத்தை ஒருவன் செய்யலையா, ஒருத்தி செய்யலையா, அல்லது ஒரு ஒரு சில செய்யலையா, அவருக்கு நம்மளுக்கு எதிராளியாக இருக்கிறார்களா? அல்லது நம்மளை கஷ்டப்படுத்துகிறோம் நம்மளுக்கு எதிராளியாக இருக்கிறாளா? நம்முடைய உடலையும் சரி, நம்மளுடைய என்ன ஒரு காரியத்தில் நம்மளை வந்து ஹார்ம் பண்ணுகிறவர்கள் நம்மளுக்கு எதிராளியாக இருக்கிறார்களா? அதே நேரத்தில் நம்மளுக்கு தெரியாது, why sometimes we don't even identify, we don't even get to know why these people are enemies. ஏன் அவர்கள் நம்மளுக்கு எதிராளியாக இருக்கிறார் நம்மளுக்கே தெரியாது. எப்போ ஒரு நாளைக்கு இதோ ஒன்றை சொல்லியிருப்போம், எப்போ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம், அந்த வார்த்தை சொன்னதும் தெரியாது, அது போனதும் தெரியாது, நிலத்தில் விழுந்ததே போய், ஆனால் அதை மறந்து எத்தனையோ வருஷங்களாக இருக்கும். ஆனால் சிலர் அதை அப்படியே பிடிச்சி வச்சுண்டு, பிகாஸ் இவர் எனக்கு இப்படி செய்தார், இப்படி சொன்னான்னு நம்ம எதிரியாய் எனிமியாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹூ இஸ் மை எனிமி? இப்போ யார் என்னுடைய எதிராளி? இல்லை, ஹூ இஸ் யுவர் எனிமி? அடுத்த கேள்விங்க, வாய் அவர் ஏன் எனக்கு எதிராளியாக இருக்கிறார்கள்? ஹவ் ஐ டன் சம்திங் ராங்? ஹவ் ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் சம்திங்? ஹல்லேலூயா. ஆனபடியால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் நான் எத்தனை வருஷம் இருக்க போகிறேன்னு சில வேளையில் எனக்கு சில வேளை நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன், நினச்சி கொண்டிருக்கிறேன், இத்தனை வருஷம் மட்டும் இருப்பேன் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறேன். மேபி அது ஆண்டவர் மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆண்டோட வருகை சீக்கிரமாக இருக்குமானால் நான் போய் விடுவேன், எனக்கு மரணம் சம்பவிப்பேன், நான் போயிடுவேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயா கிட்டத்தட்ட இயேசு கடந்து வந்த இந்த உலகத்துக்கு ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை விடுதலையாகி கிட்டத்தட்ட 2016 வருஷம் ஆகிவிட்டது. அந்த ஆண்டவர் சொல்லி போட்டு போயிருக்கார், உங்களால் ஆன மட்டும் எத்தனை வருஷம் இருக்க போகிறீங்கன்னு தெரியாது, 70 வயசோ 80 வயசோ 60 இருக்க போகிறேன், ஆனால் உங்களால் ஆன மட்டும் யாரோடும் என்னவா இருக்க சொல்லி சொல்கிறாரு, சமாதானமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், லிவ் பீஸபிளி. ஆண்டவர் சமாதானமாக இருங்க, சமாதானமாக இருங்க, சமாதானமாக இருங்க, சமாதானமாக இருங்கன்னு சொல்லி பவுல் ரோமருக்கு எழுதுகிற புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். ரோமர் 12:18 பார்க்கிறோம், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் ஐயா ஆண்டவர் உங்களிடத்தில் இயலாத ஒரு காரியத்தை கேட்கவே இல்லை. He is not asking you something that you cannot able to do. ஆண்டவர் உங்களால் ஆன காரியத்தை, he knows how much you can carry, he knows how much you can carry. As much as you depend on you, live peaceably with all men அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார். தமிழ் வாசிங்க முடியும். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனிதர்களோடும் சமாதானமாயிருங்கள். எல்லா ஜனங்களோடும், எக்ஸெப்ஷனே கிடையாது, எல்லா ஜனங்களோடும் உங்களால் ஆன மட்டும், as much as you can be. அதுக்கு above that God will help you, but first you must play your part.
ஆண்டவர் சொல்றார், உங்களால் ஆன மட்டும். முதலாவது உங்களால் ஆன மட்டும் நீ கீழ்ப்படிந்து பாரு. நான் ஆன மட்டும் யாவரோடும் அன்பான வார்த்தைகளை சொல்லிப்பாரு. உங்களால் ஆன மட்டும் சமாதானமாக இருந்து பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உங்களால் ஆன மட்டும் சகல மனிதர்களோடும், என்ன கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனிதரோடும் சமாதானமாக இருங்கள். அப்படின்னா என்ன? இன்னொரு கேள்வி போனோம். அந்த சமாதானத்தை குழப்புக்கிறதுக்கு சத்துருவானான் எப்பவும் நம்மளை சுற்றி கொண்டே இருக்கிறான். ஏதாவது ஒரு குண்டூசியை போட்டு போகலாமா, ஏதாவது ஒரு சின்ன இன்ஜெக்ஷனை போட்டு போகலாமா, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போடலாமா, அவருக்கும் இவருக்கும் அவருக்கும் அவருக்கும் கொழுவ ரெண்டு காரியத்தை மூட்டி விட்டு போகலாமா, 2 காரியத்தை அவர்களுக்குள்ளாக பிரித்து விட்டு போகலாமான்னு சத்துருவானவன் யோசித்து கொண்டிருக்கிறான். அவன் செயல்பட்டு கொண்டும் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ரோமருக்கு அவ்வளோ எழுதும்போது சொல்கிறாரு, உங்களால் ஆன மட்டும் ஐயா அநேக பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், உன்னை கொல்ல நேரிடலாம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பாருங்கள், 23:11 அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுல் இப்போ சிறப்பட்டு, இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. அவர் நினைக்கலாம் சில வேளையில் என்னை கொன்று விடுவாங்களோ, என்னை எப்படியாவது என்னை தொலைத்து விடுவாங்கன்னு அநேக சிந்தனைகள் நினைக்கலாம். அன்று ராத்திரியில் கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே அவர் பக்கத்தில் அவரை கேட்கக்கூடிய மாதிரி பக்கத்தில் வந்து நின்று சொல்றாரு, பவுலே திடன் கொள்ளையானே, திடன் மனதாயிரு. நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசு கிறிஸ்து வந்தாரு, மரித்தாரு. அவர் சொன்னாரு, இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் போய் பிரசங்கிங்க அப்படின்னு சொல்லி சீடர்களை அனுப்பினாங்கன்னு பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பேதுருவானவர் கொர்நேலிய தீவு ஜென்டைல்ஸ் அடுத்த பிற ஜாதியாரை கொண்டு போறான்னு பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து ஸ்டீஃபன் கொண்டு போறான்னு பார்க்கிறோம். ஸ்டீஃபன் கொண்டு போகிறதுக்கு விடவே இல்லை, அவர்கள் கொன்று விட்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து பவுலை ஏற்படுத்துகிறாரு, பவுலை கூப்பிடுகிறாரு, அவரை விசேஷித்த ஒரு அழைப்பில் கூப்பிடுகிறாரு. என்ன அழைப்பு? அவரை அழைத்ததே பிற ஜாதியாருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகும்படியாக, பிற ஜாதியாருக்கு தேவனை குறித்து சொல்லும்படியாக, பிற ஜாதியார் மத்தியில் கர்த்தரை குறித்து சொல்லும்படியாக. அவர் பவுல் சொல்லுகிறாரு, என்னுடைய சுவிசேஷம் அப்படின்னு சொல்லுகிறாரு. கர்த்தர் தேவன் சொல்லி கொடுத்த, இயேசு காண்பித்த, இயேசுனுடைய எனக்கு காண்பித்த என்னுடைய சுவிசேஷம் அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை தேவன் பிற ஜாதியார்களுக்கு மத்தியிலே எடுத்து சுவிசேஷம் பயன்படுத்துவதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம். அதற்கு அப்புறம் ஒரு இக்கட்டு வரும்போது என் தேவன் விட்டு விடுவாரா? விட்டு விடவே மாட்டாரு. இப்போ உங்களை கொஞ்சம் நீங்க அந்த ஷூக்குள்ள நீங்க வந்து பாருங்க. ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக, ஆண்டவர் நோக்கத்தோடு நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறும்படிக்கு அநேக பிரச்சனைகள் வரலாம், அநேக துன்பங்கள் வரலாம், அநேக இக்கட்டுகள் வரலாம், அநேக காரியங்கள் நிரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களால் ஆன மட்டும் என்னவா இருங்க, சகல ஜனங்களோடும் சமாதானமாக இருங்க. ஏனென்றா அழைத்தவர் கடைசி நாள் வரையிலும் உங்களை வழிநடத்த அவர் வல்லவர் இருக்கிறார். ஆனபடியே தான் அந்த பவுலத்தை போய் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவில் நீ என்ன பண்ணணும்? சாட்சி கொடுக்கணும். ஆனபடியெல்லாம் நான் தப்புவிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆனபடியா நான் உங்களை தப்புவிக்க பண்ணுவேன். பட் ஒன் திங் ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ், என்ன பண்றாரு எதிர்பார்க்கணும், யாரோடும் சமாதானமாக இருங்க. அது நம்மளுக்கு முடியாத ஒரு காரியம். யார் ஒரு ஃபோன் கால் மாறி வந்துட்டாலே காணும் சமாதானத்தை இழந்து விடுகிறோம். நம்முடைய ஓன் ஆட்டிடியூட், நம்முடைய சொந்த கிருகைகள் ஒரு எனிமியை கிரியேட் பண்ணி விட்டுரும். ஹல்லேலூயா. My own attitude, your own attitude and action can create enemies. ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த ஆட்டிடியூட், நம்ம செயல்படுற காரியங்கள் மற்ற சாதாரண மனிதர்களை எனக்கு எதிரியாக மாற்றிவிடும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ரோமருக்கு சொல்றாரு, உங்களால் ஆன மட்டும் எவ்வளவு தூரம் எவ்வளவாக அமைதியாக இருக்க முடியுமோ, சமாதானமாக இருக்க முடியுமோ, சமாதானமாக இருங்க. யாரோடு? யாவரோடும். யாவரோடும், காண்கின்ற மனிதர்கள் யாவரோடும் சமாதானமாக இருங்கள். If you look at the God, ஆண்டோட வசனங்களை நாம கொஞ்சம் கவனித்து பார்ப்போமானால், ஆண்டோட வசனங்கள் மற்றவர்களை எப்படி ட்ரீட் பண்ணது அப்படின்னு கொஞ்சம் கவனித்து பார்ப்போமானால் நாமும் தேர்ந்தவர்களாய் மாறிவிடுவோம். Why don't you look at God's word for how to treat others? நம்மளுக்கு தெரியல, கற்றுக் கொடுக்கறதுக்கு சில வேளைகளில் நம்மளுக்கு ஜனங்கள் நம்மளுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம்.
வேதத்தை படித்து அதன் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு சில வேளைகளில் நம்மளுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். பட் மறுபடியும் ஆண்டோட வாசிக்க, வசனங்களை தியானிக்க, வசனங்களோடு நாம் இருக்க ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The Bible says to think of others more highly than yourself. வாசிங்க பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதையினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக ஒருவர் என்னவா எண்ணட்டுமா? தங்களிலும் என்னை பார்க்கிலும் மற்ற மனிதர்களை எப்படியாக எண்ணட்டுமா? மேன்மையானவர்கள் அப்படி என்று எண்ணட்டுமா? ஹல்லேலூயா. Think of others more highly than yourself. என்னை பார்க்கிலும் அந்த மனிதன் மேன்மையானவன். இதனால தான் என்ன உதவியில் பேதுருவும் யோவானும் போகும்போது, உற்று பார், என்னிடத்தில் வெள்ளியும் அல்ல பொன்னும் அல்ல, இருக்கலாம் இயேசுவின் நாமம், get up. ஹல்லேலூயா. மற்ற மனிதர்களை இழிவாக பாராதபடிக்கு, மற்ற ஜனங்களுடைய காரியங்களை குறைவாக பாராதபடிக்கு, மற்ற ஜனங்களை குறைவாக பாராதபடிக்கு மற்றவர்களை நாங்கள் மேன்மையாக எண்ணுவோமானால் நம்ம சமாதானமாக இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ மற்ற ஜனங்களை மேன்மையாக எண்ணும் போது one thing will depart from us, it is a gossip. ஏன்? ஒரு ஏழ்மையான ஜனத்தை பார்க்கும்போது நாம எந்த ஒரு கொசிப்பு காரியம், எந்த ஒரு வேண்டாத காரியம் பேச மாட்டேன். ஏனென்றா என்னை பார்க்கலும் மேன்மையாக அவனை நான் எண்ணுகிறபடினால. எப்படி என்னை பார்த்து நான் குற்றம் சொல்ல முடியும்? சொல்ல மாட்டேனே. யாராவது நம்ம பார்த்து குற்றம், என்னையே பார்த்து நான் குற்றம் சொல்லுவேனே? சொல்லவே மாட்டேன். ஹல்லேலூயா. அப்ப என்னை பார்த்து நான் குற்றம் சொல்லாதவன் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்க்கலும் மற்றவனை மேன்மையாக எண்ணும் போது அவனுக்குள்ளாக இருக்கிற குறைகளை ஒருபோதும் நாம வழியில கொண்டு வர மாட்டோம். அது கொண்டு வருவோமானால் இட் இஸ் பிகம் அ காசிப், ஒரு கொசிப்பாக மாறி விடுகிறது. நோவா தாத்தாக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? அதுல ஒருவன் என்ன பண்ணினா, அப்பா நிர்வாணமாய் படுத்திருக்கிறா என்பதை தம்பட்டம் அடிச்சான் உலகம் முழுவதிலும், ஊர் முழுவதிலும். ஒருவன் அந்த நிர்வாணத்தை பார்க்க முடியாதபடிக்கு பின்னாகவே போய் அதை போர்த்து விட்டான். ஹல்லேலூயா. ஏன்னா தன்னை பார்க்கிலும் தன்னுடைய தகப்பனை மேன்மையாக எண்ணினான். ஒருவன் ஐயோ அப்பா திராட்சரசம் குடிச்சு ஒன்றுமில்லாமல் படுத்திருக்காண்டு நான் எப்படி எதிர்பார்க்கண்டா, அவன் வேணுமென்றே சொல்லியிருக்க மாட்டான். ஐயா ஏதோ ஒரு அறியாத தன்மையில் அவன் சொல்லியிருப்பானோ அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த தண்டனை பெரிது. ஹல்லேலூயா. Gossip will destroy the relationship with God. தன்னை பார்க்கல மற்றவர்களை நீ மேன்மையாக எண்ணுவா இருந்தால், you never ever open your mouth for any gossip. நீதிமொழிகள் 16:28. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். மாறுபாடுள்ள என்ன பண்றானா? சண்டையை கிளப்பி விடுகிறான். கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். பிராண சிநேகிதனையும் whispers separate the best friend. If you whisper around, you are separating your best friend. மாறுபாடுள்ளவன் சண்டையை என்ன பண்றான்? கிளப்பி விடுகிறான். கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். 14-17 நீதிமொழிகள். முட்கோபி மதிகேட்டை செய்வான். துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். முட்கோபி மதிகேட்டை செய்வான், துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். Quick-tempered man act foolishly. குயிக்கா ஒரு ஏதாவது ஒரு காரியத்துக்கு கூட ரியாக்ட் பண்றோம், குயிக் ஆக்ட் பண்றோமா, இஸ் a foolish man. நான் சொல்ல வேதம் சொல்லுது. இங்கிலீஷ்ல இருந்து வாசிங்க. 14-17. A quick-tempered man acts foolishly. And a man of wicked intentions is hated. And intention எல்லாமே தப்பானது.
நீதிமொழிகள் 15:18. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். இதனால தான் பவுல் சொன்னார், live peaceably with you all men. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டை என்ன பண்ணா அமர்த்துகிறான். சாந்தம் உள்ளவன் தேவ ஆவியை உடையவன், தேவ மனிதன், தேவனுடைய ரகசியனாய் அமைதலோடு காரியத்தை செய்கிறவனாயிருக்கிறான். நீதிமொழிகள் 17:9. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். ஏற்கனவே சொன்னா குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். Do you know what is this means? இப்போ நான் அது இங்கிலீஷ்ல வாசிங்க, then we'll understand. He who covers the transgression seeks love, but he who repeats the matter to someone separates the friends. அதாவது நான் ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறேன், இது எப்படியாவது கொண்டோடி போய் மற்ற இடத்துல கொட்டோணும்னு ரிப்பீட் பண்ற பாருங்க, he is separating from that person to that person. ஹல்லேலூயா. அதனால சொல்லுவாங்க don't repeat it to someone அப்படின்னு சொல்லுவாங்க. சில கதை, சில ரகசியம் சொல்ல ப்ளீஸ் do not repeat அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு திரும்ப சொல்ல வேண்டாம் ஐயா, அது மாத்திரம் இல்லை இன்னொருவனுக்கும் போய் சொல்லிடாத. அப்படி சொன்னா என்ன ஆகும்? he separate the relationship. ஹல்லேலூயா. சிநேகிதன் குற்றத்தை மூடுகிறவன் சிநேகிதனையும் நாடுகிறான். கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். நம்ம கேட்கிற காரியங்கள் ஐயா, நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை ஒவ்வொரு நாள் நம்ம கேள்விப்படுவோம், அது குறைவே கிடையாது. You and me not the exception for that. We have a நல்ல ஆண்டவர் காது கேட்கக்கூடிய காதலை கொடுத்துக்காரு. நம்ம கேள்விப்படத்தான் போகிறோம். யாரை பற்றியாவது குறை சொல்ல அந்த நாவு இருக்காது, யாரை பற்றி ஏதாவது குறை சொல்லி கொண்டு இருக்கும். அது குறை சொல்லட்டும் ஐயா, அந்த நாவு ஆண்டவர் அதை பார்த்துக்கொள்வார். ஆனால் நீ என்ன பண்ண அதை கொண்டு ரிப்பீட் பண்ண இடத்துல அட்லீஸ்ட் யூ கேன் டூ யுவர் பிட் இன் தட் பாயிண்ட். நான் போன சொன்னது போல தி கம்ப்ளைனிங் டங்க், அது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பிரச்சனை இல்லை. let the tongue complain much as they want it, no problem, but I should not take that and repeat it to someone. I should stop there. I say thank you brother, God bless you, but I should not take it to someone and repeat it. That should not take in place. அது பண்ணுவானா என்னவனா, கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரிப்பான். ஹல்லேலூயா. இயேசு என்னத்தையா நம்மளை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு? What Jesus taught us. நம்மளை இயேசு என்னத்தை கற்றுக்கிறார்? லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 42வது வசனம். அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், அதுக்கு மேல வசனம் வாசிக்கணுமா? நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற, உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், உன் கண்ணில் இருக்கிற உத்திரவத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி சகோதரனே நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும், நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுவதற்கு நீ வகை பார்ப்பாய். அதுக்கு என்ன காரணம் இருக்கு, அதை பாறையா அப்படின்றாரு. I just want to focus on 6:31 வாசிக்க முடியும். அதே அதிகாரத்துல 31. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ. துரும்பு கதையும் இந்த உத்திர கதையும் முதல் ஒருக்கா பேசிக்கிறேன், அதை ஒரு சின்னதாக விளக்கப்படுறேன். உன் சகோதரன் கண்ணில் இருக்கிறது துரும்பு இல்லை, அது என்னவா இருக்குதான்? உன்னுடைய கண்ணில் என்னவா இருக்கான்? பெரிய பாராங்கட்ட மாதிரி பெரிய ஒரு பில்லர் ஸ்டாண்டிங் ஃப்ரண்ட் ஆஃப் யூ.
அந்த பிலரை நீ பாராதபடிக்கு பிலரை அப்படியே ஓவர்டேக் பண்ணி போய் அந்த அவனுக்கு முன்பாக இருக்க கண்ணுக்கு துரும்பி எடுத்து வரதுக்கு நாம் யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல உனக்கு முன்னாக இருக்கிற பெரிய மரக்கட்டை ஒன்று இருக்கு, ஐயா பெரிய கட்டை ஒன்று இருக்குது, அந்த கட்டையை தள்ளி விடு முதல்ல, அப்புறம் உனக்கு வெளிச்சம் கிடைக்கும்ன்றாரு. நான் என்ன பண்ணுறேன், அந்த கட்டை கிடக்கட்டும், இந்த கட்டையை விட்டுட்டு அப்படியே ஓவர்டேக் போட்டு அப்படியே போய் அவன் கண்ணில் இருக்க துரும்பி எடுத்து விட பார்க்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, how can you do that? 31 வாசிங்க. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். Treat others as you would like to be treated. ஒரு மனிதன் எப்படி, நான் வந்து என்னை எப்படி ஒரு மனிதன் வந்து ட்ரீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ அதை என்ன பண்ணுங்கன்னா, whether they are going to treat it you that way or not, but I should go out and treat others. நான் வந்து என்னை ஒரு மனிதன் வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ யோசிக்கிறேனோ அப்படி நடக்கிறனோ அது எல்லாவற்றையும் அந்த மனிதர்கள் எனக்கு செய்கிறார்கள் இல்லையோ, that is a secondary. the primary-ஆ நான் போய் என்ன பண்ணணும்னா மற்றவர்களை அப்படியாக நான் ட்ரீட் பண்ணணும். that is what God is teaching us. அதனால தான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தான் வருது, உன் கண்ணில் இருக்க மரக்கட்டையை பாராதபடிக்கு அதை தள்ளி போட்டு அதனுடைய காரியம் செய்யாதபடிக்கு அங்கே சிநேகிதனுடைய அல்லது ஒரு தெரிஞ்சவர்களுடைய அல்லது ஒரு நண்பர்களுடைய அல்லது ஒரு இன்னும் யாரோட மனிதனுடைய ஒரு சின்ன காரியத்தை பெருசாக பலூன் மாதிரி ஊதுறமே, இது அடுக்குமாய்யா அப்படி சொல்கிறாரு. சொல்லிப்படி சொல்கிறாரு, ஒருவன் என்னுடைய இப்போ நான் வந்து சிலவளை ஏதாவது ஒரு காரியம் தப்பாக செஞ்சுட்டேன், தப்பாக சொல்லிட்டேன், தப்பான ஏதோ ஒன்று நான் களவெடுத்துட்டேன், போய் ஏதோ ஒன்று பண்ணேன், அது வந்து மற்றவங்க வந்து நம்மளை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க செய்கிற காரியத்தை நான் வந்து தலை போடவே கூடாது. I don't have no right to do that because I am already in a problem. I'm already in so much a problem. So how can I அந்த ப்ராப்ளத்தை விட்டுட்டு நாம் போய் எப்படி மற்றொன்று ப்ராப்ளத்தில் நீதியாக பார்க்க முடியும்? அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, treat others as you would like to be treated. மற்றவர்கள் நீங்கள் உன்னை எப்படி மற்றவர்கள் தமிழில் எப்படி மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவளுக்கு செய்யுங்கள். என்னுடைய பாவத்தை என்னுடைய காரியத்தை ஒருவர் வந்து இயேசு மாதிரி இயேசுட்ட கண்டு என்ன இரவோடு இரவாக அந்த கிராமம் முழுவதும் காவல் பார்த்து வேடிக்கை பார்த்து, சின்னலேருந்து பெருசு வரையும் வேடிக்கை பார்த்து காவல் பார்த்து சின்னதுக்கு தெரியாத காரியத்தையும் கற்பித்து கொடுத்து அந்த பெரிய மனுஷனுக்கு அந்த அம்மாவை கொண்டு வந்திருக்காங்க. அன்றைக்கு கொண்டு வந்து சொல்கிறாங்க, இந்த அம்மாவை நாங்கள் கையை மையமாக பிடிச்சிருக்கிறோம். யாருக்கு முன்னா சொல்கிறாங்க, இந்த சின்னதுலேருந்து சொல்கிறாங்க, சின்னதுக்கு தெரியாதவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி கொண்டு வந்து விடும்போது ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த ஜனங்கள் என்ன மாறுபாடுள்ள ஜனங்கள், உங்கள் எவனாவது உங்களில் பாவம் செய்யணுச்சா முதலாவது கல்லெறிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார், நானும் உன்னை நியாயம் தீர்ப்பது அல்ல. அல்லேலூயா. அந்த இயேசு எல்லாம் அதிகாரம் பெற்றவர். இஸ் அ காட். இஸ் அவர் இந்த 2ஆம் வருகைக்கு பிறகு அவர் வரும்போது வானத்தில் ராஜாவை போல வரப்போகிறாரு. அந்த ராஜா சொல்கிறாரு, நானும் அதை பார்க்கல, நானும் அதை கண்டுக்கல, பட் டோன்ட் டூ இனிமே சின் நோமோ அப்படின்ட்டு அனுப்பி விடுகிறாரு. ஏன் அந்த அம்மா அன்றைக்கு நினைச்சிருக்கலாம், ஐயா என்னை யாராவது விடுதலை ஆக்க மாட்டார்களா? ஆண்டவர் சொன்னார், கோ சின்மோ. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நாம் ஒரு இக்கட்டு நேரத்தில், அப்படி நாம் ஒரு சின்ன பிரச்சனையில் இருக்கும்போது நம்ம யோசிப்போம். கோர்ட்டில் நிற்கிறவர்கள் யோசிப்பார்கள், என்னை விடுதலையாக்க மாட்டார்களா? கடன் தொல்லையில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க, என்னை விடுதலையாக்க மாட்டார்களா? ஒரு குடும்ப பிரச்சனைகளை என்னை விடுதலை ஆக்க வேண்டாம். மற்றவர்களுக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை நீ விடுதலை ஆக்கும்படியாக நீ இணைத்து பாரு, செய்து பாரு, உன் பிரச்சனை தானாக மாறிவிடும். ஹல்லேலூயா. ட்ரீட் அதர்ஸ், லவ் யுவர் எனிமீஸ். அதான் சொல்கிறாரு, எனிமி தான் அப்படி விடுவான். யூ லவ் யுவர் எனிமீஸ், யூ ஷோ யுவர் லவ் டு யுவர் எனிமீஸ். ஆண்டவர் நம்ம எத்தனை தடவை நம்ம பாவம் செஞ்சு யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை நம்ம தவறி இருக்கிறோம். அத்தனை தடவை ஏன் சொல்லிக்கிறாரு, சைல்டு, மை டியர் சில்ட்ரன், மை டியர் சைல்டு, ஐ லவ் யூ, ஐ கேர் அபவுட் யூ, ஐ ஸ்டில் லவ் யூ and I need you. See, one of the priests said, God, we cannot live without God. God can live without us,
but he will not live without us because he needs us. நம்மளுக்கு அவர் தேவை. ஐயா, நாம ஆண்டவர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நாம இல்லாமல் ஆண்டவர் வாழ்ந்துடலாம். ஆனால் ஆண்டவர் நாம இல்லாமல் வாழுவதற்கு விருப்பம் கிடையாது. Because he needs us. Hallelujah. That is the reason he still love each one of us. எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும், எவ்வளவுதான் ப்ராப்ளம் இருந்தாலும், he is still loving us. He still care about us. Hallelujah. Trying to pray for others. Don't neglect others. They need your prayer. They are lack of prayers. That is the reason they may be facing some problems. That is the reason you, அது ஆண்டவர் உனக்கு அதை காண்பிச்சிருக்கிறார், உனக்கு தெரியப்படுத்து. You support the family or support that each individual with your prayer. அதுக்காக ஆண்டவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்மளுக்கு ஜோம் பண்ண வந்துடக்கூடாது. மத்தேயு 18:15 ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தரித்திருக்கை தனிமையில் இருக்கும்போது அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. எப்படி? அவனுடைய இருதயத்தை புடுங்குற மாதிரி, அவனுடைய இருதயத்தை இடிக்கிற மாதிரி, அவனுடைய இருதயத்தை நொறுக்கிற மாதிரி, அவனுடைய இருதயத்தில் உரைக்கிற மாதிரி எல்லாம் சொல்ல வாங்கப்பா. Who are you? பாசிங்க. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். Address the difficult situation rather than the ignoring them. அவன் இயலாத ஒரு காரியத்தில் இருக்கிறான், அவனால் எழும்ப முடியாத ஒரு காரியத்தில் இருக்கிறான். All you have to do is little bit of encouragement, little bit of love, little bit of care. God is not asking you everything. He's not asking you to give everything what you have. No. அந்த மனிதன்கிட்ட போய் show your love a little bit. உங்களாலான மட்டும் யாவோடும் சமாதானமாயிருங்கன்னு சொல்றாரு. As I mentioned before, love your enemies. Love your enemy. Bless your enemy. Bless them by the greatest name or sweet name of Jesus Christ. Bless your enemies. அவங்க நல்லதை செய்து பாருங்க, கெட்டதை செய்ய நினைக்கிறாங்களா, நீங்க நல்லதை செய்து பாருங்க. லவ் யுவர் எனிமி. அவன் உன்னுடைய ஜாக்கெட் வேணுமா, ஷர்ட்டையும் கொடுத்துரு. உன்னுடைய டை வேணுமா, சூட்டையும் கொடுத்துரு. இஃப் யூ நீட் டு கிவ் இட் டு தெம், கிவ் அவே. God will bless you. இறைக்கிற கிணறு ஊறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களுடைய சத்துருக்களை சிநேகிங்க. லவ் யுவர் எனிமீஸ். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் ஜெபம் பண்ணுங்கள். Pray. யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்துகிறார், pray to God for them. So that tells you you are not in fault. அப்படி செய்வோமானால், அப்படி ஆண்டவருடைய யாங்கள் ஆன மட்டும் யாவுடன் சமாதானமாக இருப்போமானால், ஒரு குறைவில்லாமல் நம்மளுக்கு வர்ற பிரச்சனை எல்லாவற்றையும் ஆண்டவர் இலகுவாக தீர்த்து கொண்டு போவார். பிகாஸ் என்னோட இருக்கிற பெரியவர், என்னை வழிநடத்துகிறவர் இயேசு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க 5:43 வாசிங்க, அதுக்கு மேல் வாசிங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 45 வாசிங்க. இப்படி செய்கிறதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு எப்படி செய்யறார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மையை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களாக ஜெபம் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது இப்படி செய்கிறதுனால
நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். நீங்க என்னவா இருப்போமா? நாம புத்திரராய் இருப்பீர்கள். புத்திரராய் இருப்போமாக, நம்ம சொந்த பிள்ளையா இருப்போமாக. அல்லேலூயா. ஈவன் தோஸ் நாம என்ன காணியாட்சிக்கு புறம்பே இருந்த நாம ஒலிவமர கிளையை போல இருந்த நாம ஆண்டவர் ஒட்ட வச்சிருக்கிறாரு, ஆனாலும் புத்திரரை போல் இருப்போமாக. அல்லேலூயா. 46 உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் உங்களை சிநேகிப்பீர்களானால் சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? அப்படியே செய்கிறார்கள் அல்லவாயா. ஆயக்காரர் உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் அப்படித்தான் செய்கிறேன். என்னோட பேசினா மாத்திரம் நான் பேசுகிறேன், எனக்கு சிரிச்சா மாத்திரம் நான் அவட சிரிக்கிறேன், எனக்கு இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு ஷர்ட்டை வண்டி கொடுத்தா மாத்திரம் நான் அடுத்த கிறிஸ்மஸுக்கு வண்டி கொடுக்குறேன், இந்த வருஷம் எனக்கு இதை அவர் கிஃப்ட்டை கொடுத்தா நான் கிஃப்ட்டை மாறி கொடுக்குறேன். இது யார் செய்கிறார்களாம்? மாயக்காரர் செய்கிறார்கள். யார் செய்கிறார்களா? 46 உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி ஆயக்காரன் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? அந்த லிஸ்ட்டில் நான் போய்விடக்கூடாது. அல்லேலூயா. when you realize how much God has given you, if you realize how much God has given you, it is because நீங்கள் அப்படி ஒருவேளை சிந்திப்பீங்கன்னா, ஆண்டவர் என்னுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னித்து மறந்திருக்கிறாரே அப்படி நம்ம நினைப்போமானால், it is become a very easy to forgive others. நான் என்னுடைய வாழ்ந்த நினைவில் வந்த நாட்டில் இருந்து இந்த நாள் வரை என்னுடைய பாவங்கள், என்னுடைய துரோகங்கள், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய ஆண்டவர் மன்னித்திருக்கிறார் அப்படி என்று நான் நினைப்பேன். ஆனால் when you realize how much God was forgiven you, it become easier to forgive others. It is very easy, very simple, because என்னை ஆண்டவர் இவ்வளவு பாவத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்காரு. சாதாரணமாக அவன் என்னை பற்றி ஒரு வார்த்தை தானே பேசிட்டான், எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை தானே கொடுக்கல, forgive him. ஏதோ வாய் தவறி பேசிட்டான், forget it. நான் எத்தனை தடவை அந்த ஆண்டரை குறித்து தப்பாலாம் சொல்லியிருக்கிறேன், எத்தனை தடவை அந்த ஆண்டரை குறித்து தப்பாலாம் பேசியிருக்கிறேன், தனி ஜெபத்திலையும் சரி சரி தப்பாலாம் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் கண் இல்லையா, ஆண்டவர் காது இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, அதை இல்லையா, இது இல்லையா, அவனை பற்றி பேசி இவனை பற்றி பேசி அதை பற்றி பேசி இதை பற்றி பேசி ஜெபத்தில் சொல்லக்கூட காயெல்லாம் சொல்லி எத்தனை தடவை நாம் ஆண்டவரை நோக்கடிச்சிருக்கிறோம். எப்போயாவது அதை கணக்கு கேட்டிருக்காரு? எப்போயாவது ஆண்டவர் நம்மிடத்தில் மகனே நீ என்னை குறித்து இவ்வளவு காரியம் சொன்னாண்டு லிஸ்ட்டு போட்டு கடகண்டு போடுவார். இந்த கம்ப்யூட்டரில் வர அந்த நம்பர்ஸ் மாதிரி தான் போய்கொண்டிருக்கோம். ஏன்னா அவ்வளவாக நாம் ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை செய்திருக்கோம், நினைத்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், செயல்பட்டிருக்கிறோம். அவ்வளவு காரியத்தையும் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் அதை மன்னித்து விட்டேன் உனக்கு. அப்படி அவர் சொல்லும்போது ஒரு மனிதன் ஏதோ ஒரு அவனுடைய சர்க்கம்ஸ்டன்ஸினூடாக அல்லது அவனுடைய சூழ்நிலையினூடாக சில வார்த்தைகளை, சில காரியங்களை நடப்பித்திருக்கலாம், அதை நம்ம மன்னிக்க முடியலண்டா ஆண்டவர் எப்படி என்னுடைய பாவங்களை மன்னித்துக்கிறான்னு நமக்கு நிச்சயம் இருக்கு. யோசித்து பாருங்கள். அவ்வளவு பாவத்தையும் தன்மேல சுமந்து அவர் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறாரு. என்னை போல படைக்கப்பட்ட ஒரு மனுஷன், என்னை போல படைக்கப்பட்ட ஒரு மனுஷி, என்னை போல சாதாரணமாக ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன் தானே, அவன் தப்பா சொல்லிட்டானா, forget it, forgive them. ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். Hallelujah. If you realize how much God has forgiven you, it has become easy, very easy, forgive others. God also can give you the forgiving spirit. Hallelujah. ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆவியை நம்ம கொடுத்துருக்காரையா, ஆண்டவர் நம்மளுக்குள்ள கொடுத்துருக்காரு, இந்த பாடிக்குள்ளாக கொடுத்துருக்காரு. ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஸ்பிரிட்டை கொடுத்துருக்காரு நம்மளுக்குள்ளாக. அந்த சொந்த ஸ்பிரிட்டை வச்சிருக்கு நாம் எப்படி குறைகள் குற்றங்கள் எல்லாம் நாம் பெருசாக தூக்கி பிடிச்சி கொண்டு இருக்க முடியும்? Your attitude towards your enemy should be the same as Jesus Christ. Your attitude towards your enemy should be same as Jesus Christ. அப்படி இருக்குமானால் நாம் மன்னித்து மறப்போம். 5 அதிகாரம் 39 வாசிங்க.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஆண்டவரே சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார். ஐயா சரி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அதற்கு நீங்கள் பங்காளிகளும் அல்ல. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால், ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. அவனுக்கு மறு கன்னத்தையும் திரும்பிக் கொடு. Do not resist as an evil person. ஒருவன் உனக்கு ஒரு கன்னத்தில் அடிச்சா மறு கன்னத்தையும் கொடுத்துறையா. What is this mean by this? ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? ஒருவன் வந்து அடிப்பான், அடிச்சு வச்சுக்கு நான் மறுபடியும் நல்ல உள்ள மாதிரி இந்தாப்பா இங்கேயும் அடிச்சுட்டு போன்னு சொல்றதுக்கா? இல்லை ஒருவன் வந்து திட்டுவான், திட்டுனா பரவாயில்லப்பா இன்னும் கொஞ்சம் திட்டி போட்டு போன்னு சொல்றதுக்கா? அவன் திட்டினா அவனுக்கு நன்மையை செய்யுங்க. ஒருவன் வந்து அடித்தான், அவனுக்கு நீங்கள் நன்மையை செய்யுங்க. ஒருவன் உங்களிடத்திலிருந்து சில காரியத்தை அபகரித்தான், அவனுக்கு திரும்ப ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துருங்க. ஒன்றே அவன் தட்டி பறிச்சா ரெண்டாக கொடுத்துருங்க. ஒரு காரியத்தில் உங்களை விழுத்தினா அவன் ரெண்டு காரியத்தில் தூக்கி விடுங்க. அவனை ஒரு காரியத்தில் உங்களை வந்து அவனை அவமானப்படுத்தினா அவனுக்கு வர அவமானம் ரெண்டு காரியத்தில் அவனை தூக்கி விடுங்க. That's what God is expecting. That's what he is teaching us. ஏதோ ஒரு விதத்தில் தவறாக எனக்கு ஒரு மனிதன் என்ன போய் தவறாக சொல்லிட்டேன், அவனை குறித்து மற்றவன் தவறாக சொல்லும்போது இல்லைப்பா அவன் அப்படிப்பட்ட ரெண்டு வார்த்தை அவனை பற்றி சொல்லிடுங்க. That's what God is expecting. உங்களால் ஆன மட்டும் யாருடன் சமாதானமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். That is not your job. That is my job. அப்படி ஆண்டவர் சொல்றாரு. I will fight with the wickedness things. But நீ அதோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் எதிர்த்து நின்றா ஓடிடு. ஒருவனுக்கு அநியாயம் செஞ்சா நன்மையை செய்திரு. எவ்வளவுதான் அடித்தாலும் அவன் எவ்வளவு நன்மை செஞ்சுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி சத்துருவே உங்களை குறித்து ஆண்டவருக்குலாம் சாட்சி சொல்லலாம். அல்லையா, யோபுக்கு முன்னா போய் சொன்னது மாதிரி நீங்கள் தானே அடைச்சி வச்சுக்கங்க, நீங்கள் தானே மறைச்சி வச்சுக்க, நீங்கள் தானே ஒழிச்சு வச்சுக்கங்க, திறந்து விட்டு பாருங்க, தொட விட்டு பாருங்கன்னு அந்த மாதிரி போய் சாட்சி கொடுக்கும். அல்லையா, no matter how much someone has offended you, doesn't matter. It doesn't matter how much they offended you. God still asks you to forgive your enemies. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உன்னை குறித்து எவ்வளவுதான் தலைக்குறை பேசினா பரவாயில்ல, forgive them. Forgive them. ஆண்டவர் தான் சிலுவையில் நம்மளை காண்பிச்சிருக்கிறார். சிலுவையில் தொங்கும்போது சொல்கிறாரு, பிதாவை இவர்களுக்கு மன்னியுங்கள். ஹல்லேலூயா. Even pray for them. Be kind one another's. Forgive one another's. Even as a God in Christ forgave you. எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும், ஒருவருக்கொருவர் be kind one another's. மன உருக்கமாயும் இருந்து, மன உருக்கமாயும் இருந்து, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள்ள இயேசுவுக்குள்ள தேவன் உங்களுக்கு மன்னித்த காரியங்களை நினைத்து பாருங்கள். நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவோட ஆட்டிடியூட் நம்மளுக்குள்ள இருக்கும்னா கிறிஸ்துவை போல நம்ம மாறிடுவோம். கடைசி வசனம் லூக்கா 23:34. I'm going to close with that. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்பொழுது பிதாவே, இயேசு பார்த்து சொல்ற, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாதிருக்கிறார்கள். We may be in that same circle as those people who were standing on those days. ஆண்டவர் சொல்றாரு, மன்னித்து விடுங்க. அவர்கள் செய்யறது தெரியல. They could not see beyond certain limits, certain points. Forget it, Lord. அந்த மனுஷனுக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அவங்கள மன்னிச்சு விடுங்க ஆண்டவரே. அந்த இயேசு சிலுவையில் தொங்கி, என்னை போக விடுங்கள், நான் போவேனானால்
தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே வருவார். அவர் உங்களை நிரப்புவார். நிரப்பும்போது உங்களை எங்கெல்லாம் சாட்சியாக வச்சிருப்பாராம்? எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி முனையாந்திரம் மாட்டும் ஆண்டவர் உங்களை சாட்சியாக வைப்பாராம். அந்த ஸ்பிரிட், ஹல்லேலூயா, அந்த ஆட்டிடியூட் வீட்டில் சாட்சியாக வைப்பார், கிராமத்தில் சாட்சியாக வைப்பார், நாட்டில் சாட்சியாக வச்சிருப்பார், உலகம் முழுவதிலும் சாட்சியாக வச்சுக்கொள்வார். பிகாஸ் ஆண்டவருடைய ஸ்பிரிட் எனக்குள்ளே இருக்கக்கூடிய யாவரோடும் சமாதானமாக இருக்கிறபடினால. ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் சொல்கிறாரு, அது பரிசுத்த ஆவியை கொடுத்த வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளாகவும் வழி நடத்துவாராம். சகல சத்தியத்துக்குள்ளாகும். He will guide you and He will lead you each and every minute of your life. He won't leave you. Hallelujah. அவர் நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களை லீட் பண்ணிக்கொண்டே போவார். இஸ்ரவேல் ஜனங்களை லீட் பண்ணது போல, இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினால் லீட் பண்ணது போல உங்களை லீட் பண்ணிக்கொண்டே போவார். ஹல்லேலூயா. அந்த ஸ்பிரிட் நம்மளுக்குள்ளாக இருக்குமானால், இயேசு சிலுவையில் தொங்கும்போது சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியுங்கள். ஹல்லேலூயா. இவர்களை மன்னியுங்க ஆண்டவரே. Who is your enemy today? Who do you think your enemy is today? Is your house members? Is your brothers and sisters and mom and dad and your friends and families and your neighbors? Who is your enemies? No one should be your enemies. No one should not be your enemies. Even if they are looking at you as their enemies, pray for them, love them, care about them, teach them, let them know the love of Christ. Stop gossiping. Don't repeat things. Don't take it to one to another's. Close it. If you think that உங்களுடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னித்திருப்பாரானால், it is become a very easy for you. If you realize how much the God has forgiven you, it is become a very easy for you to forgive others and love your enemies. Your neighbors, your mom and dad, your children, your brother, your sister, nobody is your enemies. They are not your enemies. அவர்கள் தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள். Love them. Care about them. இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல அவர்களுடைய மீறுதலையும் தப்பிதங்களையும் மன்னிங்க.